நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப நன்றி தனிமணி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. நான் மறந்துட்டேன். காலனியே இல்லாமதான் வெறும் கால்ல கோயில் வரைக்கும் ஏறி ஆகணும். சிவ 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 சிவ, ரொம்ப சுடுதா என்ன? காலெல்லாம் எரியுதா என்ன? கால் எனக்கு சுடுது, ஆனா நீங்க நடனம் ஆடுறீங்களே. அது உங்களோட சுட்ட நான் உணர்றேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க பையன் பண்ண பாவத்துக்கான தண்டனையை இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்க. இங்க பாருங்க குருவே. அட இங்க பாருங்கப்பா, ராகு கேது மறந்துடாதீங்க. இந்த கஜானா கிடைக்கலனா கூட கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் வேற ஒரு கஜானா கிடைக்கும். அது என்ன கஜானா குருஜி? ஏன் அடிங்கிற கஜானா கிடைக்கும். அந்த கஜானா கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. புரிஞ்சுதா? என்ன மகாராஜா? குரு சொல்றது சரிதான் தனிமணி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்க நம்பிக்கை வீணாயிட கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நீங்க சொன்னது மட்டும் பொய்யன் தெரிய வந்தா உங்களை கடுமையா தண்டிக்க நானே உத்தரவிடுவேன். அப்ப சரி, எனக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா, கொடுங்க. அடே மகாராஜா, அடட, நீங்க கஷ்டப்படாதீங்க மகாராஜா. வாங்க போங்க. வாங்க. அல்லக்கா, இது எதுக்கு? அனுமதி கொடுங்க மகாராஜா. கிளம்பலாம். ஐயோ, நீங்க என்ன பண்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ஏன் உள்ள உட்கார்றீங்க? தினமும் பாதாம் பருப்பு சாப்பிடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்களோட ஞாபக சக்தி அதிகமாகும். அப்புறம் இப்படி எதையும் மறக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க வெறுங்கால்ல ஒவ்வொரு படியா மேல ஏறி ஏறி மேல போயாகணும். ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இல்லன்னா அந்த அம்மன் கோவப்படுவாங்க. அப்புறம் பொக்கிஷம் கிடைக்காம போயிடும். தேவி அம்மாலாம் கோவப்பட மாட்டாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. எனக்கு ஒண்ணும் புரியல மகாராஜா. அந்த தேவி அம்மா எப்போ உங்களை இப்படி பல்லக்குல உட்கார்ந்துகிட்டு மேல வர சொன்னாங்க? சரி, அப்ப இத மட்டும் சொன்னாங்களா? நான் வெறும் காலோட நடந்து போய் தான் நெய்வேத்தியம் படைக்கணும்னு சொன்னாங்களா? தனிமணி சொல்லுங்க, காளி அம்மா உங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்னாங்க? அது 30 படி இனிப்போட வெறும் கால்ல கடும் வெயில்ல மலை மேல இருக்கிற தேவி அம்மனுக்கு 100 படிகள் ஏறி போய் நெய் வைத்தியம் படைக்கணும். அததான் நானும் பண்றேன். இங்க பாருங்க, 30 படி இனிப்ப என் தலை மேல தூக்கிக்கிட்டு வெறும் காலோட கோவிலுக்கு போறேன். 100 படியும் ஏறதான் போறேன். இனி பல்லக்குல போனா என்ன, குதிரை வண்டியில போனா என்ன, அதுல என்ன வித்தியாசம்? என்ன மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இப்ப சொன்ன விஷயம் ஏத்துக்க கூடியதுதான். என்ன குருவே? என்ன? எனக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா. காளியம்மாவோட கோவிலுக்கு போய் நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு நேரமாயிட கூடாதுல்ல? சரிங்க அண்ணே, தூக்குங்க. ஊரை காக்கும் காளியம்மா வாழ்க! ஒரு நிமிஷம் குருவே, நீங்களும் கூட வாங்க. நானா? நான் எதுக்கு வரணும்? அட, காளி அன்னையோட கோவில்ல பிரசாதம் கொடுக்க போறாங்க. அப்ப விஜயநகரத்தின் ராஜகுரு அங்க இல்லனா அப்ப எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. அப்புறம் நடந்துதான் வரணும். அதுக்கு முதல்ல காலணிய கழட்டணும். ஆமா குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சரியாதான் சொல்றாரு. சரிங்க மகாராஜா. குருஜி,
அதான் சொல்றாங்கல்ல, கலட்டி கொடுங்க. கோயிலுக்கு போறீங்கல்ல. ம், போலாம். எதிரிகளை அழித்து ஊரை காக்கும் காளி அன்னையே போற்றி. கிளம்பலாம். காளி அன்னையே போற்றி காளி அன்னையே போற்றி காளி அன்னையே போற்றி காளி அன்னையே போற்றி. மகாராஜா, பயங்கரமா சுடுது. தேவியம்மா பாத்து தூக்குங்கடா, பாத்து தூக்குங்க. மணி கீழே போட்டுறதுடா. மணி பாத்து தூக்குடா. ராமா, இதற்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இவ்வளவு கனமான கூடையை என் மேல வச்சிட்டியே. கூடைக்கு கீழே இருந்ததுனால நான் செத்து பொழைச்சிருக்கேன். என் உயிரே போயிருச்சு. ஐயோ கடவுளே, நெருப்பா கொதிச்ச படியில வெறும் காலோட ஏறி வந்ததால என் காலே வெந்து போச்சு. ஐயோ, நல்ல வேலையை நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க குருவே. காளியம்மா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல கீழே இறங்குங்க, சீக்கிரம் சாமி கும்பிடுங்க. அப்புறம் தான் என்னால நெய்வேத்தியம் படைக்க முடியும். உலக மகா கேடி இவன். இவ்வளவு படிகள் நாம கஷ்டப்பட்டு இந்த கிழவனை தூக்கிட்டு வந்தோம். ஆனா இவன் நடிக்கிறத பார்த்தா என்னமோ இவனே படியேறி வந்த மாதிரி இருக்கு. முட்டாள். தாயே. தாயே, எனக்கு நல்லா தெரியும் நீங்க இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு. அப்படி ஒருவேளை நீங்க என்ன இதுக்காக தேர்ந்தெடுத்திருந்தாலும் கண்டிப்பா அதுக்கும் ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். அம்மா காளியம்மா, உங்களோட கருணை விஜயநகரத்துக்கு எப்பவும் இருக்கணும்மா. தேவியம்மா போற்றி. வாங்க. சரி, அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைச்சாச்சு. இப்ப பூஜையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் மகாராஜா. பொக்கிஷம் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். மகாராஜா, நாம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். நில்லுங்க நில்லுங்க பண்டித ராமகிருஷ்ணரே, நில்லுங்க. தேவியம்மா நைவேத்தியம் படைச்சா பொக்கிஷம் தர்றேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த பொக்கிஷமும் கிடைக்கல. அப்படின்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க வெறுங்கால்ல வர்றதுக்கு பதிலா பல்லக்குல ஏறி உட்காந்து வந்திருக்காரு. அதனால தேவியம்மா பயங்கர கோபமாயிட்டாங்க. அந்த கோபத்தினால ஆனா அவங்க இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு குருவே. ஒருவேளை தனிமணி அம்மன் சொன்னதை புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். இல்லனா நமக்கு புரிய வைக்கிறதுல தனிமணி ஏதோ தப்பு பண்ணிருக்கணும். மன்னிக்கணும் மகாராஜா. ஆனா தேவி எங்களுக்கு மட்டும் இல்லையே, நிறைய பேருக்கு தரிசனம் கொடுத்திருக்காங்க. எல்லார்கிட்டயும் இததான் சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும்
பண்டிதர் ராமகிருஷ்ணர் அம்மனோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு. இனி அந்த அம்மா நிச்சயமா கொடுத்த வாக்க காப்பாத்துவான்னு நம்புறேன். ஒருவேளை அந்த மாதிரி நடக்கலன்னா விளைவு என்னவா இருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பொக்கிஷம் எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா தாயே நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ எல்லார்கிட்டயும் அததான் சொன்னோம். ஆமா தேவி தாயே, நீங்க இருக்கும்போது இந்த உலகம் ஏன் எங்களை சந்தேகத்தோட பாக்குது? நீங்க தான் ஏதாவது செய்யணும் தாயே, எங்களை காப்பாத்துங்க. மயில் இறகு. ஏய், புதுசா 2 பேரும் என்ன நாடகம் போடுறீங்க? அம்மா அம்மா என்ன விளையாடுறீங்களா? இந்த வயசுல இப்படி விளையாடினா எலும்பு உடைஞ்சிரும். உங்க 2 பேருக்கு வீட்ல எந்த வேலையுமே இல்லையா? வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அதனால எங்க தவத்துல நீ இடைஞ்சல ஏற்படுத்தாத. தவமா? இது என்ன புது விளையாட்டு? விஜயநகரத்துக்கு தேவி தாய் தரிசனமும் பொக்கிஷமும் கொடுக்க போறாங்க. அதனாலதான் அம்மாவும் நானும் தவம் பண்ணி அம்மனோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக வேண்டிக்கிறோம். அதுக்காக காலையிலே எந்திரிச்சு நாங்க வீட்ல இருக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? காலையிலேயே வா. பெருக்கி சுத்தம் பண்ணி பாத்திரம் கழுவி துணி துவைச்சு அப்புறம் சமைச்சுன்னு எல்லா வேலையும் நாங்க சட்ட புட்டன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்க இதுக்காக எங்க 2 பேரையும் பாராட்டணும். ஆமா ஆமா, தப்புதான். இவ்ளோ வேலைகளையும் இவ்ளோ சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பாராட்டி தானே ஆகணும். ஒரு நிமிஷம். சௌதாமினி, ஓ சௌதாமினி. சௌதாமினியை எதுக்காக கூப்பிடுற? சொல்றம்மா. சௌதாமினி. கூப்பிட்டீங்களா குருவே? சௌதாமினி, இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து நீ என்னெல்லாம் வேலைகளை செஞ்ச? பெருக்கி சுத்தம் பண்ணி துணி துவைச்சு காய வச்சு அப்புறம் குடத்துல தண்ணி போதும் புடிச்சு. போதும் போதும் போதும், எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நீ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு நான் மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். இப்ப கிளம்பு. ரொம்ப நன்றி குருவே. இப்ப எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க? அரசவைக்கு போக உனக்கு நேரம் ஆகலையா? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கிளம்பு. நாங்க தவம் பண்ணி அம்மனை வர வைக்க போறோம். ராமா, 2 பேரும் கடும் தவம் புரியறாங்களே, நல்லா யோசி. ஒருவேளை காளியம்மன் மகிழ்ச்சியாகி இவங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டாங்கன்னா, திரும்பவும் உனக்கு ஏதாவது பெரிய வேலையை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? தேவி தாயே போற்றி, தேவி தாயே போற்றி, தேவி தாயே போற்றி, தேவி தாயே போற்றி, தேவி தாயே போற்றி. தேவி தாயே போற்றி, போற்றி. அடடா, அம்மன் சந்தோஷமாயிட்டாங்க. மணி, இது சுத்தமான தங்கம். சிவனே போற்றி. இந்த கிழமை எங்க இருந்து வந்தா? ஹர ஹர மகாதேவா. வணக்கம் குருஜி, நீங்க எப்படி இங்க? ஏண்டா, நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பொக்கிஷத்தை தனியாவே முழுங்கிடலாம்னா? பொக்கிஷமா? குருஜி, உங்களுக்கு இங்க பொக்கிஷம் இருக்குன்னு யார் சொன்னது? ஏன்னா அம்மன் அத எங்க 2 பேர்கிட்ட மட்டும் தானே சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த சிவபெருமான் என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா கதை விடாதீங்க குருஜி, எங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த சிவபெருமான்லாம் காட்சி கொடுக்கறது இல்ல. ஆமா, போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. அடிக்காதீங்க, இப்படி அடிக்கிறது சரியில்லை குருஜி. 2 பேரும் வாய மூடுங்க, சரியா? எனக்கு எதிராவே சூழ்ச்சி பண்ணீங்கன்னா மகாராஜா கிட்ட சொல்லி பெரிய தண்டனையா வாங்கி தந்துருவேன்.
புரிஞ்சுதா? நல்லா கேளுங்க. இப்ப உங்க 2 பேருக்கும் வெறும் 2 வழிதான் இருக்கு. 1, இந்த பொக்கிஷத்தை மறந்துருங்க. 2, என்கிட்ட இருந்து 10% பங்க வாங்கிக்கிட்டு அமைதியா போயிடுங்க. சொல்லுங்க, எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? 10%. பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. இந்த தகவலை இப்பவே பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுக்கு போய் சொல்லிடலாம். யாரு கண்டா பொக்கிஷ தகவல் தெரிஞ்ச உடனே என்னோட சௌதாமினி என்ன தேடி திரும்ப வரலாம் இல்ல? சௌதாமினியை எங்கேயுமே காணோமே. உன்னை தேடி வந்தேனே நானே, நீ எங்கே சென்றாய் என் மானே, நானே உன்னை தேடி வந்தேனே என் தேனே. குரு காலையில இங்க என்ன பண்றாரு? நான் தானே. யாரு இப்படி இவரு ரகசியமா கூப்பிடுறாரு? ஓஹோ, அப்படின்னா பூவை தேடி வண்டி இங்க வந்திருக்கா? எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இன்னில இருந்து எல்லா வீட்டு வேலையும் நீதான் செஞ்சு ஆகணும். பெருக்கணும், துடைக்கணும், துவைக்கணும், பாத்திரம் கழுவணும். அது மட்டும் இல்லாம எல்லா சமையல் வேலையும் நீதான் பண்ணணும். நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுதா? அப்புறம் எனக்கும் சேவை செய்யணும். தினமும் எனக்கு தலையை அழுத்தி விடணும், காலை அழுத்தி விடணும். சரியா? சரி, போ போய் வேலைய ஆரம்பி. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன என்ன விஷயம் குருவே? இங்க என்ன நடக்குது? நீங்க யார அப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கிறதுனால தான் கேக்குறேன். என்னன்னு சொல்றது குருவே? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தாசி. எந்த வீட்டு வேலையும் அவ பாக்குறதே இல்ல. சரியான சோம்பேறி. அவ பேரு என்னவோ சௌதாமினியா. சௌதாமினி என்ன சொல்றான்? ஐயோ, வேணா 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அவளை இந்த மாதிரி திட்டாதீங்க குருவே. இல்ல, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலைக்காரங்களை இப்படி எல்லாம் நம்ம திட்டக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். மனசு உடைஞ்சு போயிடும். உங்களுக்கா? இல்ல இல்ல, என் மனசு எதுக்கு உடைய போகுது? அதானே, வேலைக்காரங்க மனசு உடைஞ்சு போயிடும். அட நீங்க விடுங்க குருவே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் அந்த சௌதாமினிக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான தண்டனை கொடுப்பேன். அவளை தண்டிச்சு. இல்ல 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்படி செஞ்சு பாவத்தை உங்க தலையில ஏத்திக்காதீங்க. அவங்களும் மனுஷங்க தானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சௌதாமினி, நீங்க சௌதாமினி தேவியை கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சரி, நான் இப்பவே சௌதாமினியை அனுப்பி வைக்கிறேன். நீங்க சொல்லி புரிய வைங்க. சரி சரி, நீங்க போய் அனுப்பி வைங்க, நான் அன்பா சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படியாவது என்னால சௌதாமினியை தரிசனம் பண்ண முடியுமே. என் கண்ணை நல்லா திறந்து கண் குளிர சௌதாமினியை ரசிப்பேன். உன்னை தேடி வந்தேனே நானே, உந்தன் இது யாரு? என்ன இது குருவே? யாருன்னு கேக்குறீங்க? இது என் அம்மா. உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. அட பார்த்தா எனக்கு தெரியுது, இது உங்க அம்மா தான். ஆனா சௌதாமினிக்கு பதிலா உங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா சௌதாமினி அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சௌதாமினிக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணுமோ அதை நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா சௌதாமினிக்கு புரிய வைப்பாங்க. இல்ல, அந்த சௌதாமினி புத்திசாலியா அவ புரிஞ்சுப்பா. இவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? என்ன சொல்றாங்க? அம்மா உங்க தலைக்குள்ள களிமண்ணு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிழவி அடி கொடுப்பாங்கிறத மறந்துட்டானே. சரி, எதுக்காக இப்படி என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு ராஜகுரு தத்தாச்சாரியம் வந்திருக்க. நீங்க பால் கொண்டு சொல்லுங்க வேலைக்காரி கிட்ட. இப்ப இவருக்கு பால் கொடுத்தே ஆகணுமே. நிச்சயமா குருவே, நிச்சயமா. குரு வந்திருக்காரு, சுட சுட பால் எடுத்துட்டு வா. இப்ப சௌதாமினி கண்டிப்பா வெளியே வருவா. சௌதா, இப்ப இது என்ன சொல்றேன்.
இது நீங்க கேட்ட சூடான பால். குடிங்க குருவே. அட இல்ல, நான் சொல்ல வரது நீங்க சரியா புரிஞ்சுக்கல. உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கா, அப்புறம் எதுக்கு உங்க அம்மாவையும் உங்க மனைவியையும் வேலை செய்ய சொல்றீங்க? வேலைக்காரி எந்த வேலையும் பார்க்க மாட்டாளா என்ன? அதனாலதான் குருவே நீங்க வரும்போது அவளை திட்டிக்கிட்டு இருந்த. நான் அவ்வளவு தூரம் திட்டினதுக்கு அப்புறம் தான் அவ போய் வேலைய பாக்குறா. சரி, நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறீங்க? நீங்க ஒருவேளை அந்த சௌதாமினிய பார்க்க தான் வந்திருக்கீங்களா? இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு தேவி அம்மா சொன்ன பொக்கிஷ விஷயம் இருக்குல்ல, அது உண்மைதாங்க. இதோ பாருங்க, பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. என்ன உண்மையிலேயே பொக்கிஷம் கிடைச்சிருச்சா? ஆமா மகாராஜா, எங்க 2 பேருக்கும் பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. ஆனா குருஜி எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. ஆமா மகாராஜா, குருஜி தான் எங்க கிட்ட இந்த பொக்கிஷத்தை என்கிட்ட கொடுங்க, நான் மகாராஜா கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் குருஜி அதை கொடுக்கவே இல்ல. பொக்கிஷம் அவர்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட எங்க இருக்குது? அதுக்கு மேலதான் நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. குருவே, காட்டுங்க, எல்லாருக்கும் பொக்கிஷத்தை காட்டுங்க. மகாராஜா, இது தங்க கட்டியா இருக்கே. எங்களை மன்னிக்கணும் மகாராஜா, இந்த பொக்கிஷத்தை இந்த தனிமணி வச்சுக்கலாமா? அம்மன் அதை எங்க 2 பேருக்கும் தான் கொடுத்தாங்க. ஆனா இது எப்படி சாத்தியம்? தேவி அம்மா உண்மையிலேயே பொக்கிஷம் கொடுத்தாங்களா? மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, அம்மன் எங்களுக்கு மறுபடியும் தரிசனம் கொடுத்தாங்க. பொக்கிஷம் கொடுத்தாங்களா? இல்ல குருவே, அம்மன் ஒரு தகவலை சொல்லி அனுப்புனாங்க. அந்த தகவல் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. அது என்ன தகவல்? அது என்ன தகவல்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஒரு நபரை, அதாவது அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு நபரை தேவி அம்மாவுக்கு அர்ப்பணிக்கணும். தேவி அம்மா அவங்கள அவங்க கூடயே கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அட, என்ன வித்தியாசமான தகவலா இருக்கு. தேவி அம்மா எதுக்காக அப்படி சொல்ல போறாங்க? ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, தேவி அம்மா தானே அப்படி சொல்லிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட இல்ல, நிறைய பேர்கிட்ட சொல்லிருக்காங்க. ஆமா குருவே, ஆனா தேவி அம்மா எதுக்காக அப்படி ஆசைப்பட போறாங்க? அவங்க அவங்களுடைய பக்தனை எதுக்காக கஷ்டப்படுத்த போறாங்க? நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. தேவி அம்மா பக்தர்கள் கிட்ட கண்டிப்பா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனா மகாராஜா, நாம இதை மறுக்க முடியாது. ஏன்னா அம்மா எல்லாருக்கும் தரிசனம் தந்திருக்காங்க, அப்புறம் பொக்கிஷமும் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த விஷயத்துக்கு இவங்க எல்லாருமே சாட்சி. மகாராஜா, இது தேவி அம்மாவோட லீலை. அவங்களோட லீலை அவங்களுக்கு தானே புரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தேவி அம்மா அப்படி சொல்லி இருக்கிறதுனால அவங்க சொன்னதை நிறைவேற்றி ஆகணும். அப்படி நாம நிறைவேற்றலன்னா அப்புறம் மகாராஜா விஜயநகரத்தை அந்த அம்மாவோட கோபம் நிச்சயம் தாக்கும். நாம இதுக்காக ரொம்ப யோசிச்சு நேரத்தை வீணடிக்க கூடாது மகாராஜா. தேவி அம்மா ஆசையை நிச்சயம் நிறைவேற்றியே ஆகணும். குருவே, மகாராஜா, எல்லாரும் உண்மைதான் சொல்றாங்க மகாராஜா, உண்மைதான் சொல்றாங்க. ஏன்னா அம்மன் எனக்கும் தரிசனம் கொடுத்துட்டாங்க. நிச்சயமா நான் செஞ்ச இனிப்ப சாப்பிட்டதுனால அம்மன் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க எனக்கு தரிசனம் கொடுத்திருக்காங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்ன? இல்ல எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. என்னன்னு சொல்லுங்க. நான் உண்மையதான் சொல்றேன் மகாராஜா. அம்மன் எனக்கு காட்சி கொடுத்து பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பொருளையோ நபரையோ அவங்களுக்கு பரிசா கொடுத்தா அம்மன் அவங்கள கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்களாம். தேவி அம்மா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்திருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் தரிசனம் தரல? இப்போ சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, எங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு சொல்லுங்க.
மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு ரொம்ப அதிகமா பிடிச்சது நீங்க தானே மகாராஜா? ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, இவரு மகாராஜாவை அம்மனுக்கு பரிசா கொடுத்துருவாரா? இவரு மகாராஜாவை அம்மனுக்கு பரிசா கொடுத்துட கூடாது. ஆமா இவங்க கிண்டலுக்கு தான் சொல்றாங்க. சின்ன மகாராணி சும்மா கிண்டல் பண்றாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இவங்க சும்மா கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்றதுதான் இவங்களோட பழக்கமே. மகாராஜா அப்படியே எங்க வீட்டு ஆளுங்க மாதிரி நல்ல வேடிக்கையா பேசுவாங்க. ஆமா 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 மகாராணி, என்ன சின்ன ராணி சொல்ற எதுவுமே நம்புற மாதிரியே சத்தியமா இல்லவே இல்லையே. உண்மைதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப அம்மன் மகாராணி திருமலாம்பாவுக்கும் காட்சி கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப நாம தேவி அம்மாவோட ஆசையை நிறைவேற்றியே ஆகணும். ஆ, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா மகாராஜா? ஆமா, அது வந்து பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த விஷயத்தை பத்தி என்ன யோசிச்சீங்க? எந்த விஷயம் மகாராஜா? அதான் அந்த தேவி அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுற விஷயம். சரி, ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? நீங்க. நானா? நான் அப்படி சொல்லல, நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. தேவி அம்மா இந்த மாதிரி எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறது, அப்புறம் இப்படி ஆசையை வெளிப்படுத்துறது கூட உண்மையா இருக்கலாம். ஆனா பல நேரங்கள்ல போய் உண்மை மாதிரி நம்ம எல்லாரையும் நம்ப வைக்கும். அதனால அந்த பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நம்புங்க மகாராஜா. உண்மை மாதிரி நம்மள எல்லாரையும் ஏமாத்த நினைக்கிற இந்த பொய் தான்னு நான் நிரூபிப்பேன். அடே குழந்தைகளா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம், மகாராஜா முன்னாடி நான் எதுவும் சொல்லலங்கிறதுனால நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொக்கிஷத்தை நீங்களே வச்சுக்கலாம். சீக்கிரம் கொடுங்க கொடுங்க. இருக்க குருஜி. ஏய், எடு. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வணக்கம் குருவே. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எல்லாரும் சொல்லுவாங்களே என்ன பிரச்சனைனாலும் ராம தீர்த்து வைப்பார. ஆனா அப்படிப்பட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கே இப்ப மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சே. என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? குருவே, எனக்கு மட்டும் இல்ல, மொத்த விஜயநகரத்துக்குமே எனக்கு பிடிச்சது யாருன்னு தெரியுமே. ஏன்னா அவர் இல்லாம என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படியா? அப்ப அது யாருன்னு என்கிட்ட தான் சொல்லுங்களேன். நீங்க தான் குருவே, நீங்க தான். அது நீங்களே தான். உங்களை நான் தேவி அம்மாவுக்கு பரிசா கொடுக்க போறேன். என்ன 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 சொன்னீங்க? குருஜி, நீங்க கோவப்படாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு யோசிங்க. நீங்க தேவி அம்மா கூட தேவலோகத்துக்கே போகலாம். கொடுங்க கொடுங்க குருஜி, பொக்கிஷத்தை எங்க கிட்ட கொடுங்க. ஏன்னா தேவலோகத்துல இதுக்கு வேலை இல்ல, இதை நாங்க வச்சுக்கிறோம். அதனால இதை எங்க கிட்ட கொடுங்க. குருஜி அடிக்காதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் என்னிலிருந்து உங்களுக்கு பிடிச்சவனா மாறினேன். பல வருஷமா குருவே, பல வருஷமா. குருவே, நம்ம 2 பேருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு நாள் கூட மாறி மாறி நம்மளால வம்பு பண்ணாம இருக்க முடியாது. அது மதிய உணவோ இல்ல இரவு உணவோ. ஆனா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணாம நமக்கு உணவே ஜீரணமாகாதே. அப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்க தானே. வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவர்ன்ற முறையில வாங்க வந்து கட்டிப்பிடிங்க. நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவன் இல்ல. அட வாங்க. நான் உங்களுக்கு பிடிச்சவன் இல்ல. நான் உங்களுக்கு பிடிச்சவன் இல்ல. குருவே, கொஞ்சம் நில்லுங்க. அம்மா, நீங்க சொல்றது சரிதான். ராமாக்கு நம்ம 2 பேரையுமே பிடிக்கும். நம்ம 2 பேர்ல ஒருத்தர அம்மனுக்கு தானமா கொடுத்துருவாரோ? ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவரு உங்களை தான் கொடுப்பாரு. என்ன எதுக்கு கொடுக்க போறா? நான் அவனோட அம்மா. கொடுக்கறதா இருந்தா அவன் உன்னைதான் கொடுப்பான். இல்லம்மா, உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறாரு, உன்னைதான் விரும்புறான்.
ம்ஹும். உங்களை உன்னை உங்களை உன்னை அம்மா இப்ப நம்ம என்ன பண்றது? சாரதா வாங்க வாங்க சீக்கிரம் போய் கை கால் கழுவிட்டு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சமையல பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் என் கையால சமைச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு மனசு மாறிடுச்சு? தினமும் என்ன தடியால அடிப்பீங்களே, இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்களா? சரி, அடடா, வாங்க, என்ன நடக்க வாங்க, போகுதுன்னு வாங்க, தெரியலையே. இன்னைக்கு எனக்கு பிடிச்சதா பார்த்து சமைச்சிருக்கீங்களே, சாப்பிடவா? ஆ, ம், ம். ஐயோ ஐயோ, எரியுது 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 என்ன எரிஞ்சிடுச்சுங்க? எரியுது, வாய் எரியுது. ஐயோ, தண்ணி 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 தண்ணி. இந்தாங்க குடிங்க குடிங்க குடிங்க. அம்மா, இது சுட தண்ணிமா. காரம் சாப்பிட்டவங்களுக்கு யாராவது சூடா இப்படி தண்ணி கொடுப்பாங்களா? முதல்ல உணவுல காரத்தை அதிகப்படுத்திட்டீங்க, இப்ப சுடு தண்ணியை குடிக்க கொடுத்துட்டீங்க. உங்க 2 பேருக்கும் எனக்கும் அப்படி என்னதான் பாக? ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. நாங்க 2 பேரும் உங்களுக்கு எதிரி, நண்பர்கள் கிடையாது. ஆமா. ஐயோ அம்மா, உணவு போட சொன்ன முதுகுல அடிய போடுறீங்களேம்மா. அம்மா, ஏன் சார்புல இன்னும் 2 போடுங்க. ஐயோ, நீ வாய மூடுபட்டு. ஒரு பக்கம் எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அதுல காரத்தை கொட்டி வச்சிருக்கீங்க, அப்புறம் குடிக்கிறதுக்கு சூடா தண்ணி கொடுத்தீங்க. அப்படி நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? ஏன்னா நீங்க எங்க 2 பேருக்கும் பிடிச்சவர் இல்ல, நாங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சவங்க இல்ல. புரிஞ்சுதா? அதனால இனி அம்மனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத கொடுக்கணும் போது எங்க 2 பேரை பத்தி எதுவுமே யோசிக்க கூடாது. பட்டு, நீ எதுக்காக என்ன அடிக்கிற? ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சவன் நான் இல்லல்ல. நீ என்ன சொல்ற பட்டு? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவன் நீதானே? அட, நீ என்ன பண்ற பட்டு? அட, யார்கிட்ட பேசுற? எனக்கு நானே பேசிக்கிறேன். ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க 2 பேர்ல காளியம்மனுக்கு யார கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையிலேயே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச யார காளியம்மனுக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு நாளைக்கு எல்லாருக்கும் அரசவையில நான் தெரியப்படுத்துவேன். வணக்கம் மகாராஜா. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? மகாராஜா, ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். ஆமா, அது யாரு? எங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, யார நீங்க தேவி அம்மாவுக்கு அர்ப்பணிக்க போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சீக்கிரம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மகாராஜா. ஆனா இங்க இல்ல, அந்த காளியம்மன் கோவில்ல. அங்க போனதும் உங்க எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு, நான் யார் அர்ப்பணிக்க போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்ன கவலையிலேயே இருக்க வைக்க போற பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஏ ஆண்டவா! மகாராஜா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நான் காளியம்மனுக்கு அர்ப்பணிக்க போறேன். அவங்கதான் என்னோட அம்மாவும்
என் மனைவி சாரதாவும். இல்ல இல்ல, நீங்க எப்படி என்ன அர்ப்பணிக்க முடியும்? நான் போயிட்டேன்னா உங்களை யாரு நல்லபடியா பாத்துப்பா? ஆமா, நான் போயிட்டேன்னா அப்புறம் உங்க 2 பேரும் யாரு நல்லா பாத்துப்பா? அம்மா சாரதா, அந்த அம்மனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி தானே ஆகணும். அது எனக்கான மிகப்பெரிய கடமை. வாங்க 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 வாங்க. அம்மா காளியம்மா, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், உடனே இங்க வந்து என்னுடைய பரிசை ஏத்துக்கோங்க. எங்களுக்கு காட்சி கொடுத்தாயே, வாங்க வந்து என் பரிசை ஏத்துக்கோங்க. ராமா, உன்னோட பரிசால நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். இப்போ இவங்க 2 பேரையும் நான் என் கூடவே கூட்டிட்டு போக போறேன். அம்மா சாரதா, உங்க 2 பேருக்கும் ஒண்ணும் ஆகலல்ல? இவங்க 2 பேரும் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே கனவு கண்டிருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு சொல்லுங்க. நீங்க யார தேவி அம்மாக்கு அர்ப்பணிக்க போறீங்க? மகாராஜா, இந்த கேள்விக்கான பதில் சீக்கிரமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு, யார நான் அர்ப்பணிக்க போறேன்னு இப்ப தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அவங்க யாரா இருந்தாலும் இதோ இப்ப இங்கதான் இருக்காங்க. ஒருவேளை இந்த கிழவனா இருக்குமோ? ஐயோ சிவபெருமானே, இவர் என் பேரு சொல்லிடக்கூடாது. நான் தப்பிச்சேன். இவரு கண்டிப்பா என் பேரு தான் சொல்லுவாரு. இதுதான் சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப வேண்டாமே. மகாராஜா, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வேற யாரும் இல்ல, நீங்க தான். நானா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பரிசா தேவி அம்மாவுக்கு அர்ப்பணிக்க போறீங்களா? வேண்டாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க எங்க மகாராஜாவை அம்மனுக்கு அர்ப்பணிக்க கூடாது. இத்தனை வருஷமா நாங்க இவரை பிரிஞ்சிருந்தோம், இப்பதான் திரும்ப சேர்ந்திருக்கோம். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க மகாராஜாவை அம்மனுக்கே அர்ப்பணிக்க போறேன்னு சொல்றீங்க. மகாராஜாவை எப்படி நீங்க அர்ப்பணிக்கலாம்? அவர் மேல உரிமை கொண்டாட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நீங்க எப்படி அவரை பரிசா கொடுக்கலாம்? நாங்க 20 வருஷமா, அதாவது மொத்த விஜயநகர மக்களும் இந்த பொற்காலத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா மகாராஜா வந்தாதான் இது சாத்தியமாகும்னு தெரியும். ஆனா அப்படி நடக்கிற சமயத்துல நீங்க தேவி அம்மாவுக்கு மகாராஜாவை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா குருவே, நான் எது உண்மையோ அதை தானே சொல்றேன். காளி அன்னைக்கிட்டே எப்படி என்னால சூழ்ச்சி பண்ண முடியும்? தேவி அம்மா கிட்ட நீங்க சூழ்ச்சி பண்ண மாட்டீங்க, ஆனா விஜயநகரத்து மக்களுக்கு நீங்க சூழ்ச்சி பண்ணலாமா? நீங்க இந்த காரியத்தை இப்ப எப்படி பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன். இதுக்குதான் நான் உன்னை பெத்து வளர்த்தனா? நீ இப்படி மகாராஜாவையே அம்மனுக்கு அர்ப்பணிக்க போறியே? அம்மா, நான் உண்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேம்மா. வாய மூடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாய மூடுங்க. மகாராஜாவே இல்லாம போயிட்டா அப்புறம் மக்களை யாரு பாத்துக்கிறது? இந்த ராஜ்யம் எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் இந்த விஜயநகர ராஜ்யமே அஸ்தமிச்சு போயிருமே. இந்த விஜயநகரம் குருவே, இது தேவி அம்மா மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஒரு அரசனோட முதல் கடமை என்ன?
மக்களோட நன்மைக்காக எல்லாத்தையும் செய்யறது. நாத்ம பிரியம் ஹிதம் ராக்கியஹ பிரஜன்னாத்து பிரியம் ஹிதம் அத்தஹ. நான் மக்களோட நன்மைக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணர் மூலமா தேவி அம்மாவுக்கு என்ன அர்ப்பணிக்க சம்மதிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.